வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 6 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 4 எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் த மேக்னெட்டுக்கு இன் பிட்வீனில் வந்து அந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்டிவிட்டி 4.5 let us experiment. Take a pair of bar magnet on which a north and south pole have been marked. ஒரு மேக்னெட் பார் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கணும். டேக் த டூ மேக்னெட் ஆஸ் ஏ அண்ட் பி. இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னு ஒரு மேக்னெட்டும் பின்னு சொல்லிட்டு ஒரு மேக்னெட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ரெண்டுத்துலேயும் வந்துட்டு போல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். Place the longer side of the magnet A over 5 to 6 round shaped pencil as shown in the figure 4.8. Now bring one end of the magnet B near to the end of the magnet A placed on the pencil. Make sure that the two magnets do not touch each other. Observe what happened. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த 4-5 பென்சில் ரவுண்ட் ஷேப் பென்சில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் இந்த மாதிரி நார்த் அண்ட் சவுத் போல் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீழே இன்னொரு மேக்னெட்டும் வந்து வச்சுருக்காங்க. சேம் டைரக்ஷன் இருக்க மாதிரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே நார்த்துனா மேலே டாப்பில் அதே மாதிரி நார்த் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேக்னெட் ஏவை வந்து பியை வந்துட்டு மேக்னெட் ஏவை நோக்கி கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு நார்த் சைடு இருக்குது, இங்கே வந்து சவுத் சைடு இருக்கிறதுனால ரெண்டும் என்ன ஆகுது, இந்த மேக்னெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ரெண்டும் வந்து அட்ராக்ட் ஆகுது. நார்த் அண்ட் சவுத் போல் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஆர் அட்ராக்டட்ன்ற கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் பிரிங் த அதர் எண்ட் ஆஃப் த மேக்னெட் பி நியர் டு த சேம் எண்ட் ஆஃப் த மேக்னெட் ஏ. டஸ் நாட் த மேக்னெட் ஏ ஆன் த பென்சில் being to move. Does it always move the direction of the approaching magnet? What does observation suggest? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு ஏயோடைய மேக்னெட்டை சேம் பொசிஷனில் வச்சுட்டு பியோடைய மேக்னெட்டை வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு வந்து ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேக்னெட்டை வந்து பி மேக்னெட் வந்து மேலே கொண்டு போக என்ன ஆகுதுன்னா இந்த மேக்னெட் வந்துட்டு மேலே மூவ் ஆகிட்டே போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது பார்க்க கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். You will see that unlike the poles two magnet, that is north and south pole of one magnet and south pole of the another magnet are attracted each other. இப்போ இந்த மேக்னெட்டில் இருக்க நார்த் போலும் இன்னொரு மேக்னெட்டில் இருக்க சவுத் போலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், சவுத் போலும் வந்து என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகும். அது like the poles that is either north pole or south pole or both pole of the magnet repel the each other. இப்போ நார்த் போல் இருந்தாலும் இல்லைனா சவுத் போல் இருந்தாலும் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ரிப்பல் ஆகும், விலகி போகும். அட்ராக்ட்னா ஒன்றா வந்து ஒட்டிக்கிறது, ரிப்பல்னா ஒன்றோடலேருந்து ஒன்று விலகி போகிறது. ஸோ சேம் டைரக்ஷன்ஸ் இருந்தால் அது வந்து ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இருந்தால் அட்ராக்ட் ஆகும். Repeat the activity by using the iron bar in the place of one of the magnet. What do you observe in the same? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம வந்து அயன் பார் வச்சுருவோம், இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் வந்து வைப்போம். இங்கே நார்த் வச்சுருக்கோம், இங்கே சவுத் வச்சுருக்கோம். இப்போ கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா அயன் பார் வந்து அட்ராக்ட் ஆகும். அதுவே வந்துட்டு இங்கே சவுத் வச்சு இங்கே நார்த் வச்சாலும் என்ன ஆகும், எந்த சைட் திருப்பி வச்சாலும் அயன் பார் வந்து அட்ராக்ட் ஆகும். You will find the both end of the iron bar will be attracted the both நார்த் அண்ட் த சவுத் போல் ஆஃப் த மேக்னெட். அயன் பார் வந்து பார்த்திங்கன்னா நார்த் போலாக இருந்தாலும் வந்து ஒட்டிக்கும், சவுத் போலாக இருந்தாலும் வந்து அட்ராக்ட் ஆகிட்டு ஒட்டிக்கும். ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி வி ஃபைண்ட் த மேக்னெட் கேன் பி ஐடென்டிஃபை பை இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரிப்பல்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த ரிப்பல்ஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு மேக்னெட் அந்த மெட்டீரியலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண முடியும். Activity 4.6 let us experiment. Take a magnetic compass and a bar of magnet. ஒரு magnetic compassம் ஒரு bar of iron magnetum வந்து எடுத்துக்கிறாங்க. Place the magnetic compass over the horizontal surface and wait for its needle to come to rest. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீடில் வந்து ரெஸ்டிங் பொசிஷனில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. Now slowly bring the north pole of the bar magnet close to the north pole of the compass needle. காம்பஸ் நீடிலோடைய நார்த் போல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார் மேக்னெட்டோடைய நார்த்து போல் கொண்டு போனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த காம்பஸ் வந்து விலகி போகும்.
The pole of the compass needle shown in the figure 4.9a. Observe the compass needle carefully. What do you observe? Does the needle is deflect? Yes, is in the which direction? ஸோ அந்த காம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி விலகி போகுதான்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், காம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் இருந்திருக்கும், நார்த் அண்ட் சவுத் போலில். இந்த நார்த் போலில் இருக்கிற பார் மேக்னெட்டை வந்து கிட்ட கொண்டு வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சவுத் சைடாக நோக்கி இந்த சைடு கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். Now repeat the above step with the south pole of the bar magnet. Do you observe in the different in this time? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா நார்த் இப்போ இந்த பொசிஷனில் இருக்க நீடில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் பொசிஷனில் இந்த மாதிரி இருக்கும்போது சவுத் போல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுன்னு பார்க்குறதுனா இந்த டேரெக்ஷனில் இருந்த மேக்னெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் சைடு தான் வந்து மூவ் ஆகிட்டு அட்ராக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். When the north pole of the magnet is brought closer to the north pole of the compass needle, it moves always shown in the figure 4.9a. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல் கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து விலகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். When the south pole of the magnet is brought closer to the north pole of the compass needle, it moves the closer. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் போலோட வந்து சவுத் போலை வந்து கொண்டு வரும்போது என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடாக வந்து நோக்கி வரதை நம்மளால் பார்க்க முடியும். Suppose we place a piece of wood between the compass needle and the magnet. Will the effect of the deflection of the compass needle? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீனில் அந்த காம்பஸ்க்கும் பார் மேக்னெட்டுக்கும் வந்து இன் பிட்வீனில் வந்து அயன் பார் வச்சா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Repeat the first and second part of the activity. திரும்ப வந்து இதே மாதிரி வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுறோம். Without disturbing the bar magnet and the compass, place a piece of wood. இதை வந்து நம்ம வந்துட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் பீஸ் ஆஃப் வுட்டை வந்து இன் பிட்வீனில் வந்து வைக்க சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர்னா செங்குத்தாக வந்துட்டு இந்த காம்பஸையும் பார் மேக்னெட்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு இன் பிட்வீனில் செங்குத்தாக வந்துட்டு ஒரு வுட் பீஸை வந்து வைக்க சொல்கிறாங்க. ஃபிகர் 4.10 கொடுத்துருக்க மாதிரி ஒரு வுட் பீஸ் வந்து வைக்க சொல்கிறாங்க. அப்சர்வ் த காம்பஸ் நீடில் கேர்ஃபுல்லி. இப்போ வந்துட்டு அந்த காம்பஸை வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இஃப் தேர் இஸ் எனி எஃபெக்ட் ஆன் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த காம்பஸ் நீடில் டியூ டு த பீஸ் ஆஃப் வுட், ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் 4.2. ஸோ இதனால் ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா இன்பிட்வீனில் கொண்டு போனாலும் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போனாலும் அந்த மேக்னெட்டுக்கும் காம்பஸ்க்கும் இன்பிட்வீனில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து இருக்காது. சேம் போல் இருந்தால் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆப்போசிட் போல் இருந்தால் அட்ராக்ட் ஆகும். ரிப்பீட் த ப்ராசஸ் பை ரீப்ளேசிங் த பீஸ் ஆஃப் வுட் வித் த கார்ட்போர்ட் ஷீட், தின் பிளாஸ்டிக் ஷீட் அண்ட் தின் ஏ கிளாஸ் ஷீட்டு. இதுக்கு பதிலாக அதாவது வுட்டுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட்டோ பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லைனா வந்து தின் கிளாஸ் ஷீட் இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணோம். யூ வுட் அப்சர்வ் தட் தேர் இஸ் நோ appreciable changes in the deflection of the needle when a sheet of any of above the material is placed between the magnet and the compass or needle. Therefore, we can conclude that the magnetic effect can act through the non-magnetic material. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம காம்பஸ்க்கும் மேக்னெட்டுக்கும் இன் பிட்வீனில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க கார்ட்போர்டோ இல்லைனா வுட்டோ கிளாஸோ எது வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆக்ட் ஆக தான் செய்யும். ஸோ இதனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு மேக்னெட்டிக் எஃபெக்டை வந்து எதுவும் வந்து அஃபெக்ட் பண்ணாதுன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஃபன் வித் த மேக்னெட். ஆஃப்டர் லேர்னிங் அபவுட் த மேக்னெட், ரேஷ்மா வாஸ் எக்ஸைட்டட் வித் decided to set up some fun activity using the magnet at her school fair. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மா வந்து இப்போ நல்லா மேக்னெட்டை பற்றி தெரிஞ்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஃபேர் அதாவது எக்ஸிபிஷனில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. யூ மே ட்ரை மேக்கிங் திஸ் யுவர் செல்ஃப் அண்ட் மே ஆல்சோ திங்க் ஆஃப் சம் அண்ட் மோர் ஃபன் ஐடியாஸ். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு நிறைய ஃபன் ஐடியாஸ் வந்து பண்ணலாம். கேன் வி மேக் ஏ கார்லேண்ட், ஒரு கார்லேண்ட் மாலை மாதிரி பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் போல் இருக்கிற சைடும் சவுத் போல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் நிறைய பின்ஸை வந்துட்டு இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது மேலே தூக்குனாலும் ஹேங் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதோடு தான் ஒட்டியிருக்கணும். இந்த போல் சைடில் தான் வந்துட்டு இந்த பின்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கணும்னு இல்லை. அந்த போல் சைட்லேருந்து கனெக்ட் ஆன ஒவ்வொரு இடத்துலையும் இதுவும் இந்த வழியாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கார்லேண்ட் மாதிரி ஒட்டியிருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு மேக்னெட்டிக் கார்லேண்ட் சொல்லி சொல்கிறாங்க.
Can we take a sheet ball out of the maze of moving a magnet below the cardboard tray? ஒரு cardboard tray எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் பால்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு can we pick out a steel paper clip fallen in the water using the magnet without getting the finger or magnet wet? இந்த மாதிரி கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு மேக்னெட்டை வச்சுட்டு இந்த ஸ்டீல் பால்ஸை வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமானா கொண்டு போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பிங் கிளிப் வந்துட்டு வாட்டர் கிளாஸ்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதை நம்ம ஃபிங்கர் வச்சு உள்ளே எடுக்காமலோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டை உள்ளே வச்சு எடுக்காமலோ இங்கேருந்தே அந்த மேக்னெட்டை வச்சு தூக்கி கொண்டு வரும்போது நம்மளால் ஈஸியாக வந்து அந்த ஜம்பிங் கிளிப்பை மேலே கொண்டு வர முடியும். With the two cars speed towards each other and run away from each other when brought closer. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 கார் மேலே வச்சுருக்காங்க. இது வந்து ஒயிட் மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து நார்த் போல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இது ரெண்டும் க்ளோஸராக வரும்போது என்ன ஆகும், இந்த கார் வந்துட்டு ஃபார்வேர்டில் மூவ் ஆகும். இந்த கார்வேர்டு முன்னே வர இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டில் மூவ் ஆகிட்டே போகும். ஏன்னா சேம் டைரக்ஷன் இருக்கிறதுனால ரிப்பல் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அதுவே ஆப்போசிட் சைட்னால் வந்து என்ன ஆகும்னா அட்ராக்ட் ஆகிருக்கும். In some magnet, north pole and south pole are marked NS. In some magnet, the north pole is indicated with the white dot. Some north pole of the magnet is painted in the red and the south pole painted as a blue. சில மேக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சவுத்துனே சொல்லிட்டு மேக்னெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் வந்து ஒயிட் கலர் டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சில மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் வந்து ரெட் கலர் பெயிண்ட்டும் ரெட் கலர்லேயும் அதே மாதிரி சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹவு டு கீப் த மேக்னெட் சேஃப்? மேக்னெட்டை வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கணும்? மேக்னெட் சேஸ், மேக்னெட் வந்து சொல்லுது ஸ்டோர் மீ ப்ராப்பர்லி, என்னை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுங்கள். கீப் மீ இன் பேர் வித் அன்லைக் த போல்ஸ் ஆஃப் த சேம் சைடு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு நார்த் போல்னால் இந்த இடத்துல சவுத் போல் வரா மாதிரியும், இந்த சைடு சவுத்னா இந்த சைடு நார்த் வரா மாதிரியும் ப்ளேஸ் பண்ணோம். கீப் எ பீஸ் ஆஃப் வுட் இன் பிட்வீன், இந்த மாதிரி இன் பிட்வீனில் வந்து ஒரு வுட்டன் பீஸை வந்து ப்ளேஸ் பண்ணோம். பிளேஸ் 2 பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் அக்ராஸ் த எண்டு. இந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் சாஃப்ட் அயன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தான் வந்து சேஃபாக வந்து நம்ம அயன்ஸை வந்து மேக்னெட்டை வந்து ஸ்டோர் பண்ணோம். Do not heat me, drop me or hammer me. இது மேலே வந்துட்டு ஹீட்டை வந்து எதுவும் வைக்கக்கூடாது, ஹீட்லேயும் காமிக்கக்கூடாது, கீழே வந்து போடக்கூடாது, ஹேமர் சுத்தியல் வச்சு அடிக்கவும் கூடாது. Do not keep me near the mobile phones or remote control. இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் கிட்டவோ இல்லைனா வந்து ரிமோட் கிட்டவோ வந்து எடுத்துகிட்டு போகாமல் கேர்ஃபுல்லாக வந்து வச்சுருக்கணும். ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.